ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல ரேக்லா ரேஸில் கலந்து கொண்ட ஒரு வீரருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மாண்டபிற்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட 2002ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கார்த்திகேயன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய பெரியம்மாவின் பையன் மாண்ட பிறகு ஏற்பட்ட திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2002ஆம் காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய கார்த்திகேயனுடைய பெரியப்பாவின் மகன் இருக்காரு இல்லையா, அவருடைய பேர் அமுதவாணன்க. இவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த காலகட்டத்துல இவருக்கு 23 வயது இருந்திருக்கும். நன்றாக படிக்கவே இல்லை அப்படின்றாலுமே தோட்டந்தொரவுகள் நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல இவர்கிட்ட சொந்தமாக ஒரு புல்லட் பைக் இருக்குது. இந்த அமுதவாணனை பத்தி குறிப்பிட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பதில் ஒரு மாமனிதர் அப்படின்ட்டே சொல்லலாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பூரா காலையில உணவளிப்பாருங்க. கரெக்டா ஒரு 10 மணிக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய தெருநாய்கள் எல்லாருமே இவங்களுடைய வீட்டுக்கே தேடி வந்துருங்க. அதே மாதிரி தாங்க நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க சொல்லணும். அந்த நேரத்துல தான் இவங்களோட குடும்பத்தை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, வருடத்துக்கு ஒரு முறை ரேக்லா ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய மாடுபிடி ஓட்ட பந்தயம் இருக்கு இல்லையா, அந்த பந்தயத்தில் கலந்து கொள்வது வழக்கங்க. இவங்களோட குடும்பத்தினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அந்த பந்தயத்துல கலந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலகட்டங்களாக இவங்களோட குடும்பத்துல யாருமே அந்த ரேக்லா பந்தயத்துக்கு கலந்துக்கவே இல்லைங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பா தாங்க போயிட்டு இருப்பாரு. அவருக்குமே உடல்நிலை சரியில்லாதனால அவருமே கலந்துக்கிறது இல்லைங்க. அந்த சமயத்துல தான் நம்மளுடைய வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தராவது அந்த ரேக்லா பந்தயத்துக்கு கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய அப்பா சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு இந்த அமுதவாணன் என்ன பண்றாருன்னா, நான் ட்ரைனிங் எடுக்கிறேன், ட்ரைனிங் எடுத்து நான் அந்த பந்தயத்துல கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ஏற்கனவே 2 மாடுகள் இருந்திருக்குதுங்க. அந்த மாடுகளுக்கான சரியான முறைப்படி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய அந்த ரேக்லா பந்தயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்துல தான் இவர்கிட்ட ஏற்கனவே பைக் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த பைக் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு போயிட்டு திரும்பவும் இவருடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு சடனா பிரேக்கை போட்டு வண்டியை நிப்பாட்டுறாருங்க. நிப்பாட்டின அடுத்த நிமிஷமே அவருக்கு தலை சுத்தி இருக்கும் போல டக்குன்னு வயிறை பிடிச்சிட்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. மயக்கம் போட்டு விழுந்த உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க எல்லாருமே நெருங்கி வந்திருக்காங்க. நெருங்கி பார்த்த பிறகுதாங்க தெரியுது இவர் மயக்கமான நிலைமையில இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதன் பிறகு இவர் தூக்கிக்கிட்டு உங்களுடைய வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுருக்காங்க. அப்படி வீட்டுல விட்ட பிறகு உங்க குடும்பத்தினர் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து ஒரு அரசு மருத்துவமனையில போய் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்த பிறகு டாக்டர் சிகிச்சையெல்லாம் அளித்த பிறகு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த விஷயத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பையன் அமுதவாணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு குடல் வாழ்வு பிரச்சனை வந்திருக்குது, அதாவது அப்பண்டிஸ் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் மிரண்டு போயிட்டாங்க. என்னோட பையனை எப்படியா சரி பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அமுதவாணன் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திற்கு பிறகு தாங்க ஆபரேஷன் முடிஞ்சுட்டு இவங்களுடைய வீட்டுக்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு விஷயத்த நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுடைய பையனுக்கு அப்பண்டிஸ் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறோம், அதனால அதிகமா வெயிட்டு தூக்கக்கூடிய வேலைகள், கஷ்டமா இருக்கக்கூடிய வேலைகள் ஈடுபடக்கூடாது, கவனமா இருக்கணும், இல்ல அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் தூட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரி இந்த அமுதவாணன் வீட்டுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் வீட்டுக்குள்ளேயே தாங்க இருந்திருக்கிறாரு. எந்த ஒரு வலுவான ஒரு வேலையுமே ஈடுபடவே இல்லை. அந்த சமயத்துல வேற இங்க ரேக்லா ரேஸ் பந்தயம் வேற நெருங்க போகுது, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தாங்க தயங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தாங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு வீடு இருந்திருக்குது. அந்த வீட்டை பத்தி சொன்னா ஒரு கூட்டு குடும்பம் தாங்க வாழ்ந்துருந்துருக்காங்க.
அவங்களுடைய வீட்டுக்கும் இவங்களுடைய வீட்டுக்கும் வந்து சின்ன வயசுல இருந்து ஆகாதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த அமுதவாணன் வந்து சின்ன வயசுல இருந்தே தானே இந்த வீட்டுல சொந்த வீட்டுல தானே இருந்திருக்கிறாரு. இவர் நிறைய தெரு நாய்கள் மற்றும் பறவைகளுக்கெல்லாம் உணவளிக்கிற காரணத்தினால வந்து ஏகப்பட்ட விலங்குகள் வந்து உங்களுடைய வீட்டுக்கிட்ட வந்து அடிக்கடி வந்துட்டு போகுங்க. அந்த சமயத்துல அந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்து அந்த நாய்கள் வர்றது வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால இனிமே நாய் வந்து நீங்க வந்து உணவு போடக்கூடாது. இனிமே உங்களுடைய வீட்டை தேடி நாய்களோ அதை வேற ஏதாவது விலங்குகள் வந்துச்சு அப்படின்னா வந்து நாங்க கள்ளக்குண்டி அடிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க தகராறுல ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு தடவை வந்து காவல்துறையினரே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு விளைவுமே விளைவிக்கல, அதனால இவங்க கிட்ட வந்து நீங்க எந்த ஒரு சத்தமும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சத்தம் போட்டு போயிருக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் வந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஆபரேஷன் முடிஞ்சு இந்த வீட்டுல இருந்திருக்காரு இல்லையா, அந்த சமயத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரங்களுடைய வீட்டுல வந்து ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் வந்து ஒரு வயதான ஒரு நபர் இருந்திருக்காருங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வந்து வயது முதிர்வு காரணமாக வந்து இறந்து போயிருந்திருக்காரு. அப்படி இறந்ததுனால வந்து அங்க இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க மற்றும் உறவுக்காரங்க எல்லாருமே அந்த துக்க நிகழ்வு நடந்த அந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய 4-5 இளைஞர்கள் வந்து சரியான குடிபோதையில இருந்திருக்காங்க. பொதுவாக கேத வீடு அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு வருவது வந்து வழக்கத்தாங்க. அதே மாதிரிதான் அவங்களுடைய வீட்டுக்குமே வந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த அமுதவாணன் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்திருக்குங்க. அந்த மரத்துக்கிட்ட தான் மாடுகளை வந்து கட்டி போட்டுருக்கிறாரு. மாடுகள் மட்டும் இல்லாம நிறைய விலங்குகள் வந்து ஒரு பாசமா வளர்க்கக்கூடிய காரணத்துல அங்கங்க நிறைய நெடுத்தாங்க இருந்திருக்குது. அந்த சமயத்துல அங்கே துக்க நிகழ்வு நடந்த வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வெடி எடுத்து சரவெடியை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக கேத வீடு அப்படின்றாலே வந்து வெடி வெடிக்கிறது வந்து இயல்புதாங்க. ஆனாலுமே வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க வெடிப்பாங்க. அதாவது பானையை தூக்கும் பொழுதுதானே வெடிப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஆல்ரெடி போதையில நல்லா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அங்க வீட்டுக்கு முன்னாடியே இருந்துகிட்டு வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த அமுதவாணன் மிரண்டு போயிட்டாரு. ஒருவேளை அவங்க வெடி வெடிக்கக்கூடிய அந்த வெடிகள் வந்து நம்மளுடைய நிக்கக்கூடிய மாடு மேல பட்டுச்சுன்னா ஏதாவது பெரிய விளைவை ஏற்படுத்தி விட்டுருமே, நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க பார்த்துட்டே இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அவர் நினைச்சு பார்த்த மாதிரியே அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வெடி வெடிக்கக்கூடிய அந்த வெடி சத்தம் வந்து மாடுகள் மற்றும் விலங்குகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கேக்குதுங்க. கேட்கறது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வெடிகள் ஒண்ணு பறந்து வந்து இங்க நிக்கக்கூடிய ஒரு மாடோட கால் மேலே பட்டுருதுங்க. பட்ட அடுத்த நிமிஷமே மாடு துடிச்சு போயிருக்குது. இதை பார்த்த உடனே அமுதவாணனோட கண்கள் கலங்கிருச்சுங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்க வந்து வெடி வெடிச்சுக்கிட்டு இங்கனுக்குள்ளேயே தூக்கி எறிஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதையா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வெடிங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, என்னோட மாடோட காலிலே பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய இந்த 4-5 குடிபோதையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மறுபடியும் இவர்கிட்ட வந்து வீண் வம்பு இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க ஏற்கனவே வந்து துக்க நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்றக்காக நாங்க வருத்தத்துல இருக்கிறோம். நீ என்னடா பக்கத்துல இருந்துகிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கிற, நாங்க என்ன பண்ணணும்னு தெரியாது, பிசாம போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சத்தம் போட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த அமுதவாணனுடைய குடும்பத்தினர் அனைவருமே வெளியே வந்துட்டாங்க. எதுக்கு தம்பி தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க, உங்க வீட்டுல துக்கம் நடந்துருச்சு, அதை நாங்க வந்து ஏத்துக்கிறோம், ஆனா வெடி வெடிக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பண்ணுங்க, இங்க வந்து விலங்குகள் நிறைய இருக்குது, அது மேல பற்ற போதுப்பா அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சி பேசியிருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் கௌரவமாகவும் வசதியாகவே இருந்தாலுமே வந்துட்டு பொதுவாக வந்து பணிவோட இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அதனாலதாங்க இவ்வளவு பணிவா வந்து இறங்கி பேசியிருக்கிறாங்க. ஆனா அதையுமே புரிஞ்சுக்காம அந்த 4-5 இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா குடிபோதையில, அப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது இவங்க கிட்ட வந்து சண்டைக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்துல எங்க இருந்து வந்தாருங்க, ஒரு வயதான ஒரு 65 வயசுல இருக்கக்கூடிய ஒரு முதியவருங்க. அவருமே சரியான போதையில இருந்திருக்கிறாரு. தலைமுடியெல்லாம் பயங்கரமா கோரமான ஒரு முகத்தோட்டத்தோட தான் வந்திருக்கிறாரு. அந்த நபர் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த அமுதவாணன் நின்று பேசிட்டு இருக்கும் பொழுதே கை வச்சிருக்காருங்க அவருடைய மேலேயே. அப்படி கை வச்ச அடுத்த நிமிஷமே இரு வீட்டாருக்குமே வந்து சலசலப்பு பெருசா ஏற்பட்டிருக்கு. அப்படி பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதே அங்க இருக்கக்கூடிய இந்த வயதான முதியவர் வந்து என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவரோட கையை எடுத்து அவருடைய வயிற்றிலேயே குத்தி இருக்கிறாருங்க. குத்துன அடுத்த நிமிஷமே வலி தாங்க முடியாம அமுதவாணன் கீழே அப்படியே சுருண்டு விழுந்திருக்கிறாரு. ஆனா பாவிகளா, ஏற்கனவே அவர் வந்து ஆபரேஷன் பண்ணி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்றத பயத்தோட இவங்களுடைய பையனை தூக்கிட்டு மறுபடியும் மருத்துவமனைக்கு பயத்தோட பதட்டத்தோட ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மருத்துவமனை கூட்டிட்டு போன பிறகு சிகிச்சை எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நாட்கள் பிறகு வந்து இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களா வந்து இவங்களுடைய பையனை வந்து அப்படி படுக்கையாக இருந்திருக்கிறாரு. ஆனா கேட்டா வலிக்கல அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருக்கிறாரு. ஆனா 2 நாட்களுக்கு பிறகு மறுநாள் காலையில ஒரு 6 மணி எடுத்திருந்தாங்க, தோராயமா விடிய காலையில. அந்த சமயத்துல வந்து இவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வந்து எழுப்பி காஃபி டீ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல பெட்ல படுத்துக்கக்கூடிய இவங்களுடைய பையன் அமுதவாணன் இருக்காரு இல்லையா, அப்படியே தூக்கமான நிலைமையில இருந்திருக்கிறாரு. என்னது இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கான், அவன் வந்து எழுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களுடைய அம்மா வந்து எழுப்பி பார்த்திருக்காங்க. அப்படி எழுப்பியுமே உங்களோட பையன் வந்து எந்திரிக்க மாதிரி தெரியல. அதன் பிறகுதாங்க தெரிஞ்சிருக்குது படுத்த படுக்கையிலேயே இவரோட உயிர் வந்து பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்றது. இவங்களோட பையன் அமுதவாணன் இழந்த இழப்பீடை வந்து இவங்களால வந்து ஏத்துக்கவே முடியல.
நல்ல பையனாச்சே, நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய பையன், அவனோட உயிர் வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க பரிதவிச்சு போய் நிற்கிறாங்க. அதன் பிறகு வந்து இவங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து தெரியுங்க இந்த அமுதவாணனை பத்தி. நல்லா உதவி செய்யக்கூடிய பையனாச்சு இவன் வந்து இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி அவங்களுமே அதே மாதிரி தாங்க நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல பக்கத்து வீட்டுல வந்து ஆல்ரெடி வந்து சண்டை ஓட்டாங்க இல்லையா, அவங்க வந்து கப்சுப்புன்னு இருந்திருக்காங்க, எந்த ஒரு சத்தமே போடாம தான் இருந்திருக்காங்க. இவங்கனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த அமுதவாணனுடைய அப்பா மற்றும் உங்களுடைய குடும்பத்தினர் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கே சண்டை போயிட்டாங்க. உங்களுடைய துக்க வீட்டுக்கு வந்த அந்த ஒரு வயதான ஒரு முதியவர் இருந்தார் இல்லையா குடிபோதையில, அவர்னாலதான் என்னுடைய பையனை வந்து கீழே சுருண்டு போய் விழுந்தான், அதனாலதான் என்னோட பையன் வந்து வழி தாங்க முடியாம இறந்து போயிட்டான், அவனை முதல்ல எங்களுக்கு வந்து கண்ணில் காட்டுங்க, இல்ல அப்படின்னா வந்து என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை ஓட்டிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் வந்து நேரடியா வீட்டுக்கே வந்துட்டாரு. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை வந்து பெருசாக்காதீங்க, ஒருவேளை ஊர் கலவரமா மாறிச்சு அப்படின்னா வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பொதுவாக நம்மளுடைய கிராமத்தை பொறுத்தவரை காவல்துறையினர் வந்து ஊருக்குள்ள வந்ததே கிடையாது. நீங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதத்தை வந்து இழுத்து விட்டுறாங்க, அந்த தப்பு செஞ்சவனுக்கு தானாவே தண்டனை கிடைக்கும், நீங்க இந்த விஷயத்த வந்து மறந்துட்டு அப்படியே உங்களுடைய பையனோட இறுதி சடங்கு நல்லபடியா முடிங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அமுதவாணனுடைய குடும்பத்தினர் வந்து இதை அப்படியே ஏத்துக்கிட்டு அவங்களுடைய வேலையில வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த அமுதவாணனுடைய சித்தி இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த மின்னஞ்சல் அனுப்பிய கார்த்திகேயனுடைய அம்மா, அவங்களுடைய அப்பா எல்லாருமே உங்களுடைய வீட்டுக்கு தான் வந்து இருக்காங்க. அப்படி வந்த பிறகு இறுதி சடங்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இந்த அமுதவாணனை வந்து பானையில தூக்கி வச்சுக்கிட்டு உறவுக்காரங்க பூரா அந்த சுடுகாட்டுல கொண்டு வரக்காக வந்து தூக்கியிருக்காங்க. அப்படி தூக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து சாதாரணமா இருக்கிற மாதிரி தெரியலங்க, அந்த பாடையில் படுத்துக்கூடிய அந்த சடலம் இருக்கு இல்லையா, பயங்கரமா கனத்திருக்குது. பொதுவாகவே இறந்து போன பிறகு வந்து உடல் வந்து கொஞ்சம் கணக்கதாங்க செய்யும், ஆனா இந்த உடல் வந்து ரொம்ப கணக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த பாடி வந்து தூக்கவே முடியல, கிட்டத்தட்ட நிறைய பேர் சேர்ந்துட்டு அந்த பாடியை வந்து அந்த சடலத்தை வந்து எடுத்துக்கிட்டு பிறகுதாங்க தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிருந்திருக்காங்க. அப்படி அந்த பாடையை தூக்கிக்கிட்டு நகர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுதே மறுபடியும் கணக்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது. உடனே இதுக்கு மேல தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி வச்சிருக்காங்க. கீழே இறக்கின அடுத்த நிமிஷமா இங்க இருக்கக்கூடிய ஒரு வயதான முதியவர் வந்து கொஞ்சம் சாமியாடி போல இருக்காருங்க. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, தூக்குன சபத்தை வந்து மறுபடியும் கீழே இறக்கக்கூடாதுப்பா, அதனால கஷ்டப்பட்டு எப்படியாவது தூக்கி அந்த சுடுகாடு கொண்டு போயிருங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு வந்து இவங்க கையில வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம்பழ கனியை எடுத்துட்டு அவங்க பக்கத்திலேயே கொடுத்துட்டு, நீங்க இப்ப தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த சவத்தை தூக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் புறமே வந்து ஒரு காட்சியை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி வந்து நாய்களுக்கு வந்து உணவளிப்பார் இல்லையா, அந்த தெருநாய்கள் புறமே வந்து மொத்தமா ஒரு சவத்துக்கிட்ட வந்து நெருங்கி வந்திருக்குதுங்க. பயங்கரமா குலைச்சிக்கிட்டு ஊழையிட்டுக்கிட்டு வந்து ஒரு அகங்காரமா கத்தக்கூடிய ஒரு சத்தத்தை வந்து கூச்சலிட்டு கத்திட்டு இருக்குதுங்க. இதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து அந்த சவத்தை தூக்கிட்டு மறுபடியும் நகரலாம் அப்படின்றதுக்காக ஒரு 2 அடி தாங்க வச்சிருப்பாங்க. அடுத்த நிமிஷமே வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு பயங்கரமா ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது, இது மழை காலமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அத்தனை பேருமே வந்து திகச்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுமே வந்து இந்த சவத்தை வந்து நம்ம சுடுகாடு கொண்டு போறதே வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரியாம பயத்தோட அந்த சவத்தை தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்திலேயே தெரிஞ்சிச்சுங்க, இது அமுதவாணனுடைய ஆன்மா வந்து செய்யக்கூடிய வேலை தான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க ஒருத்தர் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்து வெளியே நின்று வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே இந்த விஷயத்துல வந்து கலந்துக்கவே இல்லை. அதற்கு பிறகு வந்து அந்த சடலத்தை தூக்கிட்டு போய் சுடுகாட்டுக்கே கொண்டு போயிட்டாங்க. அப்படி சுடுகாட்டுக்கு கொண்டு போன நேரம் பார்த்தீங்கன்னா தோராயமாக 5 மணி இருக்கும். அப்படியே அந்த சவத்தை 5 மணிக்கு கொண்டு போனாலுமே வந்து இவங்க வந்து எரிக்கலாம் போறாங்க, ஆனா எரிக்க முடியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த சுடுகாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கூடாரம் அமைக்காம வந்து அப்படியே ஓப்பனாக தாங்க இருந்திருக்குது. அதனாலதான் மழை நிக்கட்டும், நம்ம நின்றதுக்கு அப்புறம் எரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 மணி வரை 2 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகுதாங்க அந்த மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி அது வரைக்கும் அந்த சடலை வந்து எங்க வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நிக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு மரம் இருந்திருக்குங்க. அந்த மரத்துக்கு கீழே தான் மறைமுகமா வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகுதாங்க அந்த சடலத்தை எடுத்து கொண்டு போய் அந்த சுடுகாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எரிமலை இருக்கு இல்லையா, அங்க கொண்டு போய் எரிச்சிருக்காங்க. எரிச்சுட்டு உங்களுடைய உறவுக்காரங்க ஒருத்தர் வந்து எல்லாருமே வந்து இந்த கிராமத்துக்கே திரும்பி வந்திருக்காங்க. அப்படி திரும்பி வந்து பார்க்கும் பொழுது மறுபடியும் பேரதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமுதவாணனுடைய சித்தி இருக்காங்க இல்லையா, அதாவது கார்த்திகேயன் இந்த மின்னஞ்சல் அனுப்பிய நபருடைய அம்மா, அவங்க வந்துட்டு தலைமுடியை கூட விடிச்சுக்கிட்டு ஒரு மாடி வந்து தலையில ரத்தத்தோட இருக்கிறாங்கங்க.
என்னாச்சு, ஏன் இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க நடந்த விஷயத்த போல ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அமுதவாணனுடைய சித்தி இருக்காங்க இல்லையா, இவங்க அந்த அமுதவாணன் இறந்த பிறகு அவரோட சடத்தை தூக்கிட்டு முட்டி வெடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க இல்லையா, அப்படி போன அடுத்த நிமிஷமே அந்த பெண்கள் புறமே வந்து பின்னாடி திரும்பி வந்திருப்பாங்க அவங்களுடைய வீட்டுக்கு. அப்படி பின்னாடி திரும்பி வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி வந்து பேயாடுற மாதிரி கத்தி ஆங்காரமா வந்து ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எதுக்கு இந்த பெண்மணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, ஒருவேளை உடம்புல வந்து சாமி எது இறங்கிடுச்சா அப்படி மாதிரி தாங்க பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பெண்மணி வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அந்த இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்மணிகள் பூரா வந்து மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் தான் அமுதவாணன் தான் வந்து இருக்கிறேன், இந்த குடும்பத்தை வந்து நான் சீரழிக்காம விட மாட்டேன், ஒவ்வொருத்தவனா வந்து சாகடிப்பேன், அடுத்தடுத்த உயிர் பலிகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா வந்து கண்கள் செவக்க செவக்க பேசிட்டு இருக்குது அந்த பெண்மணி. இந்த விஷயத்தை கேட்டுட்டு அக்கம் பக்கத்துல குடிக்கக்கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி சண்டை போட்டவங்க, அவங்களுக்குமே வந்து செய்தி தெரிஞ்சிருக்குது. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஆன்மா உள்ள புகுந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து நினைச்சு கூட பாக்குறாங்க. இந்த பெண்மணி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு மண்ணவாரத்தை வச்சுக்கிட்டு சாமி விட்டுட்டு இருக்காளே அப்படின்ற கோவத்தோட பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லு மற்றும் விளக்கமா எடுத்து இந்த பெண்மணி மேலேயே எரிஞ்சிருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க ஒரு கல் இந்த பெண்மணி மேலேயே பட்டு தலையில வந்து அடிச்சு ரத்தம் வந்திருக்குது. அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தார் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பெண்மணி கூட்டிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. இப்படி நடந்த விஷயத்த போற அந்த துக்க நிகழ்வு நடந்த வீட்டுல வந்து சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு என்னமாச்சு, ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணிக்கு வந்து ஒண்ணுமே தெரியலங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் ஏன் இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணேன்னு தெரியல, எனக்கு உடம்பே ஒரு மாதிரியா அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய உறவுக்காரங்க வந்து இனிமே இந்த சண்டையும் வேணாம், நம்ம வந்து அமைதியாவே பொறுத்து போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்திருக்காங்க. இதோட பிரச்சனை முடிச்சான்னு பாத்தீங்கன்னா, இந்த அமுதவாணன் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகுதாங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் அமானுஷ காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இவங்களுடைய வீட்டுல இருக்கவங்க எப்பயும் போலதாங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் இரவு தோராயமாக நடுநிசி நேரம் ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல வெளியே இருக்கக்கூடிய தெருநாய்கள் வந்து மொத்தமா வந்துட்டு குலைச்சிட்டு இருக்குதுங்க. இப்படி குலைக்கக்கூடிய நாய்கள் வந்து திடீர்னுலாம் இந்த மாதிரிலாம் குலைக்காதுங்க. யாராவது கிராமத்துல வந்து திருடனோ அல்லது வெளியே இருக்கக்கூடிய வெளியூர்காரங்க யாராவது உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா தான் அதை காட்டி கொடுக்கறதுக்காக அந்த நாய்கள் வந்து குலைக்கிறதுல வந்து ஈடுபடும். அதே மாதிரி இவங்களுடைய இந்த சுற்றி இருக்கக்கூடிய உறவுக்காரங்க மட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க பூரா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, யாரோ தெரியாத ஒரு நபர் வந்துட்டு பாரு போல, அதனாலதான் இந்த நாய்கள் குலைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க எடுத்துட்டாங்க. ஆனா அந்த நாய்கள் வந்து மொத்தமா இந்த அமுதவாணன் வீட்டை சுத்தியே வந்து குலைச்சிட்டு இருக்குது. அந்த சமயத்துல இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நாய்கள் பூரா நம்ம வீட்டுக்கிட்ட தான் நெருங்கி குலைக்கிற மாதிரி தெரியுது, ஒருவேளை யார் வந்து வெளியே நிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த அமுதவாணனுடைய அப்பா வந்து வீட்டோட கதவை திறந்து பாக்குறாரு. திறந்து பார்த்தா அடுத்த நிமிஷமே அவருக்கு ஈரக்குலையை நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் அமுதவாணன் இருக்காரு இல்லையா, அப்படியே தத்துருவமான நிலைமையில வந்து இவங்க மாடுகள் நிக்கக்கூடிய இடத்துக்கிட்ட பக்கத்திலே நெருங்கி போய் நிக்கிறாருங்க. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்கு வந்து மிரண்டு போயிட்டாரு. தன்னுடைய பையன் வந்து ஆன்மாவை இங்க நின்றுகிட்டு இருக்கானே, அவனை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பரிதாபமா இருக்குதே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க ஊன்னு அழுக ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி உள்ள இருக்கக்கூடியவங்களை கூட்டிட்டு வெளியே வந்து காட்டியிருக்காங்க. அதே சமயத்துல இவங்களுடைய அம்மாவுமே என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கதவை திறந்துட்டு வெளியே வந்து அந்த மாடுகள் நிற்கக்கூடிய இடத்த வந்து உத்து பாக்குறாங்க. உத்து பார்த்த அடுத்த விஷயமே இவங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி இவங்களுடைய கண்களுக்கு தெரியுதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுடைய அப்பா பார்த்தாரு இல்லையா, அமுதவாணனுடைய அப்பா தன்னுடைய பையன் வந்து தத்துரூபமா நிக்கிறான் அப்படின்ட்டு, அதே காட்சி இவங்களுடைய கண்களுக்கும் தெரியுதுங்க. தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இவங்க வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம தன்னுடைய மகனை கூப்பிடுற மாதிரி வந்துட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா வீட்டுக்குள்ள வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய உருவம் வந்து நிழல் போலதானே இருக்குது. டக்குன்னு இவங்களை பார்த்து திரும்பிட்டு கத்திக்கிட்டு அப்படியே ஓடி இருக்குதுங்க. தன்னுடைய பையன் வந்து நம்மளை கூப்பிட்டா அடுத்த நிமிஷமே வந்து டிசப்பியர் ஆயிட்டானே, நம்ம வீட்டுக்குள்ள வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் பார்த்து கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே எங்களுடைய கணவர் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சாரு. என்னதான் இருந்தாலும் உன் மேல பாசம் வச்சிருந்தாலுமே அவன் வந்து இப்பொழுது வந்து ஆன்மா, அவனை வந்து நீ கூப்பிட்டு இருக்க கூடாது, பார்த்துட்டு மட்டும் விட்டுருக்கணும், அவனை போய் கூப்பிட்டுருக்கியாமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சத்தம் போட்டுருக்கிறாரு. அதுக்கு பிறகு இவங்களுடைய அந்த அமுதவாணனுடைய அம்மா வந்து இதை நினைச்சு ஊன்னு அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் எந்த ஒரு சம்பவமும் நடக்கவே இல்லைங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் பிறகு இந்த நாய்கள் பூரா வந்து மொத்தமா இவங்களுடைய வீட்டுக்கிட்ட வந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் தன்னுடைய பையனை வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி தாங்க ஆர்வத்தோட கதவை திறந்து பார்த்துருக்காங்க. கதவை ஒரு ஓரமா தந்துட்டு உள்ள தலையை வச்சுக்கிட்டு எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா இவங்களுடைய பையன் நிக்கக்கூடிய அதே இடத்துல தாங்க அப்படியே தத்துவமா நின்றுட்டு இருக்காரு. தன்னுடைய பையன் வந்து வயிற்ற பிடிச்சிட்டு இருக்காரானே, அவனுக்கு வயிறு வலி தாங்க முடியாம தான் இறந்து போயிருப்பான் போல அப்படின்ற மாதிரி தாங்க ஊன்னு அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வீட்டை தாண்டி அப்படியே டிசப்பியர் ஆகி அங்கிட்டு காணாம போயிருக்குதுங்க.
தன்னுடைய பையனுடைய ஆன்மா மறுபடியும் நம்ம தாண்டி போகுது, ஒருவேளை எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்து அடுத்த வருஷமே அவங்களுக்கு வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பையன் இருக்காண்டி அமுதவாணனுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய வீட்டுக்குள்ளதாங்க நுழையுது. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே இந்த அமுதவாணனுடைய அப்பாவும் அம்மாவும் பதறி போயிட்டாங்க. தன்னோட பையனுடைய ஆன்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய வீட்டுக்குள்ள நுழையுதே, இதுவும் பிரச்சனை உண்டாக்கிருமோ அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துருக்காங்க. இவங்க நினைச்சது வந்து சரிதாங்க, அப்படியே மாற்றமே இல்லாம தான் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து ஐயோன்னு கத்தக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் கேட்ட அடுத்த விஷயமே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து முழிச்சிட்டாங்க. முழிச்ச பிறகு பாக்குறாங்க, இந்த பக்கத்து வீட்டுல வந்து ஒரு வயதான முதியவர் வந்து ஆல்ரெடி இறந்து போனார் இல்லையா, அவருடைய மனைவி வந்து உயிரோட தாங்க இருந்திருக்காங்க, நல்லா நடமாட்டி தான் இருந்திருக்காங்க. அவங்களும் திடீர்னு வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. இப்படி ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு. தன்னுடைய பையனோட ஆன்மா தானே அந்த வீட்டுக்குள்ள போறதை வந்து நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்த கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கூட கடக்கல, அதுக்குள்ளே அந்த வீட்டுல வந்து ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு. ஏற்கனவே தன்னுடைய இந்த சித்தி வந்து சொன்னாங்களே, அவங்களுடைய உடம்புல ஆன்மா இறங்கி இந்த குடும்பத்துல வந்து அடுத்தடுத்து உயிர் பலி நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அது அப்படியே நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் தகச்சு போய் உட்காந்துருக்காங்க. மறுநாள் காலையில் விடிச்ச பிறகு அந்த பக்கத்து வீட்டுக்கு வரக்கூடிய உறவுக்காரங்க மற்றும் ஊர்க்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அதே சமயத்துல இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கக்கூடிய இந்த அமுதவாணன் வீட்லயுமே வந்துட்டு அதை வந்து பெருசாவே கண்டுக்கவே இல்லை, ஒரு ஓரத்துல இருந்திருக்காங்க. என்ன காரணம், உங்களுக்கு ஏற்கனவே நடந்ததெல்லாம் தெரியும். அதுவும் மட்டும் இல்லாம இரு வீட்டாருக்குமே வந்து பகை, அதனால எதையுமே கண்டுக்காம தாங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, மண்ணை வாரி தூத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உன் பையனுடைய ஆன்மா சொன்ன மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தனா வந்து உயிர் பலி கேட்க ஆரம்பிச்சிட்டான், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க மண்ணவாரி திட்டிருக்காங்க. அந்த சமயத்திலுமே இவங்க வந்து பெருசா இதை கண்டுக்கவே இல்லைங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் கடந்திருக்குங்க. மறுபடியும் அமானுஷத்தோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இந்த அமுதவாணனுடைய குடும்பத்துக்கும் தெரியாமலே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமுதவாணன் குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பையன்றது இருக்காங்க. அவருக்கு வந்து 20 வயசு தான் ஆகுது. அவரோட பெயர் வந்து ஜெயராஜுங்க. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கல்லூரியில தாங்க படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல அவர் கல்லூரி முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காருங்க. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் வந்து எல்லாருமே கதவை மூடிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. அதனால அவர் வரக்கூடிய நேரம் வந்து அந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அன்டைம் தாங்க. அப்படி 11 மணிக்கு இவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது பின்னாடி வந்து நாய்கள் பூரா, ஆல்ரெடி இந்த தெரு நாய்கள் இருக்கு இல்லையா, அந்த நாய்கள் பூரா ஒரு சேர வந்து குலைச்சிட்டு இருந்துக்குது. குலைச்சிட்டு இருக்கும் பொழுது நாய்கள் பூரா ஒரு சேர வந்து குலைக்குதே, நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேகமா விட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி விட்டு நடக்க அந்த நாய்களும் பின்னோக்கி அவர் வந்து துரத்திட்டு வந்திருக்குது. அப்படி துரத்தி வந்துட்டு இருக்கும் பொழுதே நம்ம நாய்கள் வந்து கல்லை கொண்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஓடிடுமே அப்படின்ற மாதிரி கீழே இருந்து ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சிருக்காருங்க. எரிஞ்சான அடுத்த நிமிஷமே அங்க நிற்கக்கூடிய ஒரு நாய் மேலே அந்த கல்லு போய் பட்டிருக்கு. அந்த நாய் மேல கல்லு பட்ட அடுத்த நிமிஷமே ஒரு ஆண்மகன் வந்து ஆங்காரமா ஆக்ரோஷமா அழக்கூடிய சத்தம் வந்து கொஞ்சம் பயங்கரமா கேக்குதுங்க. இப்படி இந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து நம்ம மட்டும் தானே இருக்கிறோம், பக்கத்துல நாய்கள் தானே இருக்குது, இந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பியிருக்காருங்க. திரும்பின அடுத்த நிமிஷம் தாங்க இவரோட வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி இவர்களுடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஆப்போசிட்லயேங்க கருன்னு ஒரு கரிய உருவம். அந்த கரிய உருவத்தோட முகத்தோற்றத்தை வந்து ஒரு நல்லா ஊத்து பாக்குறாருங்க. ஆனா அது யாரு என்ன அப்படின்றது தெரியல. உடனே கண்கள் சிமிட்டு நல்லா மறுபடியும் பாக்குறாருங்க. பார்த்ததுக்கு பிறகுதாங்க தெரியுதா, இங்க நிக்கக்கூடிய நபர் வந்து வேற யாரும் கிடையாது, சில நாட்களுக்கு முன்னாடி வந்து இறந்து போனார் இல்லையா, அதே அமுதவாணனுடைய ஆன்மா தான் அப்படியே தத்துரமா நிக்குது அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குங்க. பார்த்து அடுத்த நிமிஷமே ஐயோன்னு கத்திட்டு அலறி அடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்காருங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போதே அங்க இருக்கக்கூடிய தெருநாய்கள் பூரா வந்து மொத்தமா வந்துட்டு இவரை வந்து கடிக்கிறதுக்காக துரத்தி வந்திருக்குது. ஒரு கட்டத்துல கீழே இருக்கக்கூடிய கல்லு தடிக்கு இப்படி தட்டு மாதிரி விழுந்துருக்கிறாருங்க. விழுந்த உடனே அங்க இருக்கக்கூடிய தெருநாய்கள் பூரா மொத்தமா வந்து போட்டு அடின்னு கடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதையும் மீறி தட்டு மாதிரி உங்களுடைய வீட்டோட கதவை போய் டம்முன்னு அடிச்சிருக்காருங்க. கதவை அடிச்சு அடுத்த நிமிஷம் எங்களுடைய வீட்டுக்காரங்க வந்து டக்குன்னு திறந்துருக்குறாங்க. திறந்து பார்த்தா எல்லாருக்குமே பேரெதிர்ச்சி. அங்க இருக்கக்கூடிய தெருநாய்கள் பூரமே வந்துட்டு நிறைய வந்து பக்கத்துலேயே துரத்தி வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அப்படி எந்த ஒரு அசம்பாதமுமே நடக்காம அப்படியே தத்துரமா சாதாரணமா இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு இந்த ஜெயராஜை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன ஆச்சுடா, ஏன்டா அப்படி வந்து கைகள் உடம்புலாம் வந்து ரத்தத்தோட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு கேட்கலையா, பின்னாடி வந்து நாய்கள் பூரா துரத்தி வந்து கடிச்சிட்டு இருக்குதுல்ல, நீங்க என்ன அசால்ட்டா கேட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல நீ வந்து வீட்டுக்குள்ள விடுங்க, கதவு போட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல.
வெளியே வந்து நாயே இல்லை, வேணா நாய் நாயின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கதவை பூட்டிட்டு உங்களுடைய பையனை வந்து வீட்டுக்குள்ள படுக்க சொல்றாங்க. ஆனா நாய்கள் பூரா உங்களுடைய கண்களுக்கு தெரியலங்க. இருந்தாலுமே அவருடைய உடம்புல பூரா நாய்கள் வந்து கடிச்சு போதா இருக்கும். அந்த மாதிரி தாங்க ரத்த காயங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பயங்கரமா இருந்திருக்குது. அதுக்கு பிறகு தன்னுடைய பையனோட பிரச்சனை வந்து சீரியஸா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவமனை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக அவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட பையனை வந்து மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்றதுக்காக தூக்கிக்கிட்டு டக்குன்னு கதை விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்துல பேர்திர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மறுபடியும் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே ஆண்மகன் ஆங்காரம் வளரக்கூடிய சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அதே சத்தம் இந்த வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டே கேட்குதுங்க. ஓன்னு அழுதுகிட்டே கேட்குது. உங்களை விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுட்டு இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டு உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்னப்பா நடந்துட்டு இருக்குது, வெளியே இருந்துக்கிட்டு யார் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுதாங்க இவங்களுடைய பையன் ஜெயராஜ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருக்குது. நான் தான் சொன்னேன்ல, என் கண்ணு முன்னாடி தத்துரூபமா வந்து அமுதவாணனுடைய ஆன்மாவை பார்த்தேன். அவனோட ஆன்மா தான் என்னை வந்து துரத்தி வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நாய்கள் வந்து என்னை கடிச்சிருக்குது. அப்புறம் இந்த நாய்கள் வந்து எங்க போச்சு என்ன அப்படின்றது வந்து தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க நடந்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு உங்களோட பையனை வந்து மருத்துவமனை கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கொண்டு போக முடியல. என்ன காரணம், வெளியே அந்த ஆன்மா வந்து கொஞ்சம் கூட கிளம்புற மாதிரி தெரியலங்க. வெளியே நின்றுட்டு அழுதுட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு பயத்துல வந்து பதறி நடுங்கி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே உங்களுடைய பையன் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே தாங்க வந்து சேர்ந்துருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அசதியா தூங்கிட்டு இருக்கான் போல, அதனால வந்து நம்ம விட்டுருவோம் அப்படின்றக்காக மறுநாள் எப்படின்னு பிறகு உங்களுடைய பையனை கூட்டிக்கிட்டு மருத்துவமனைக்கே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு வந்து உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு இருந்திருக்காங்க உங்களுடைய பையன் ஜெயராஜ. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் தாங்க இருந்துட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க, அவர் வந்து தூக்குல தூக்கி இறந்து போயிருந்திருக்கிறாரு. தன்னோட பையன் வந்து தற்கொலை பண்றதுக்கான அவசியம் என்ன வந்திருக்குது, ஏன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோட குழப்பங்களோட தாங்க இருந்திருக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் காலையில ஒரு 7 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த ஜெயராஜ் இறந்து போனார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு வந்து பக்கத்துல குடியிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது இவங்க கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. உங்களோட பையன் வந்து ஏன் தற்கொலை போனா, என்ன காரணம் அப்படின்றது தெரிய வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது உங்க குடும்பத்தினர் வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு தற்கொலை பண்ணிட்டான், நாய் கடிச்சதுல அதனாலதான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட இவங்களுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன சொல்லிக்காரு பார்த்தீங்கன்னா, நீங்க என்கிட்ட எவ்வளவோ சொல்லி மறைக்கலாம், ஆனா உங்க வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் அந்த ஆன்மாக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். உங்களுடைய பையன் இறந்ததுக்கான காரணம் எல்லாமே அந்த அமுதவானுடைய ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது தாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு விஷயத்த நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு யதார்த்தமாக உங்களுடைய கிராமத்துல தான் அவங்களுடைய வீடு அந்த கிராமத்துக்குள்ள தான் அமைஞ்சிருக்குது. அதனால இந்த வேலையை முடிச்சுட்டு அவர் வந்து நடந்து வந்துட்டு இருக்காருங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கரிய உருவம் மாதிரி ஆன்மாவாடிய ஒரு நிழல் போன்ற ஒரு உருவம் இருந்திருக்கு. அந்த உருவம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமுதவாணனுடைய வீட்டில் இருந்துட்டு இவங்களுடைய இந்த ஜெயராஜ் இறந்து போனாரு, அவருடைய வீட்டுக்குள்ள வந்து கிராஸ் ஆகி போயிருக்குங்க. இதை பார்த்த பிறகுதாங்க தெரிஞ்சுக்குது அது வந்து ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி தத்துரூபமா வந்து புரிய வந்திருக்குது. அதனால தாங்க உங்களுடைய வீட்டில் வந்து அந்த ஆன்மா வந்து ஏதோ ஒரு செயலை செஞ்சுதான் உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா நடத்திட்டு இருக்குது. நீங்க தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கோயில் குளத்தை போய் பார்க்கறது நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதுக்கு பிறகுதாங்க உங்களோட குடும்பத்தினருக்கு வந்து விஷயமே புரிய ஆரம்பிச்சிருக்குது. நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய வீட்டுக்கே போறாங்க. அப்படி போன பிறகு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபருமே வந்து நடந்தது அப்படியே தாங்க சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆன்மா வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் வந்து பழி வாங்காம விடாது. அதனால இதை வந்து தப்பிக்கிறதுக்கான வழியை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படியே உங்களால முடியலை அப்படின்னா வந்து அந்த அமுதவனோட குடும்பத்துக்கிட்டே போய் சரணடைஞ்சிருங்க. சரணடைஞ்சிங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து மன்னிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த அமுதவாணனுடைய குடும்பத்துக்கே வீட்டுக்கே நேரடியாக கிளம்பி போயிட்டாங்க. நாங்க பேசுனது வச்சது எல்லாமே தப்பு தான், எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்க. இனிமே எங்களுடைய வீட்டில் வந்து ஏதாவது ஒரு துக்கம் நடந்துச்சு அப்படின்னா வந்து எங்களால் தாங்கவே முடியாது. உங்களுடைய பையனுடைய ஆன்மா வந்து ஆங்காரமா தெரியுது, அதை வந்து எப்படியாவது கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி கேட்கும்பொழுது ஆரம்பத்தில் வந்து இவங்க வந்து ஒத்துக்கவே இல்லைங்க. ஏன்னா இவங்களுடைய பையன் வந்து ஆன்மாவா இருக்கிறாரு அப்படின்றது வந்து உங்களோட குடும்பத்தினர் அனைவருக்குமே தெரியும். தெரிஞ்சாலுமே வந்து இந்த விஷயத்த வந்து பெருசாக எடுத்துக்கல. அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே விட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி எல்லாருமே கெஞ்சக்கூடிய நிகழ்வை பார்த்து தாங்க இவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து மனமிறங்கி போயிட்டாங்க. என்னுடைய பையனுடைய ஆன்மா வந்து கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்களே செஞ்சு வைக்கிறோம், ஆனால் எங்களுக்காக ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்யணும்.
இந்த சம்பவத்துல இருந்து ஈடுபட்ட அந்த ஒரு வயதான ஒரு முதியவர் இருந்திருக்காரு இல்லையா, ஆல்ரெடி அவர் தானே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சது குடிபோதையில. அந்த நபர் மட்டும் யார் என்னன்றதை காட்டி கொடுத்துருங்க. காட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த அமுதவாணனுடைய அப்பா அம்மா வந்து சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த முதியவர் வந்து யார் என்ன அப்படின்றத வந்து காட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வயதான ஒரு குடிபோதையில் இருக்கக்கூடிய நபர் வந்து வேற யாருமே கிடையாதுங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தூரத்து உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. அவருடைய கிராமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிராமம் தள்ளி இருக்குதுங்க. அவருடைய பேரு மட்டும் முகவரி எல்லாமே சொன்ன பிறகுதாங்க இவங்க அந்த ஆன்மாவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நடத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் பிறகு அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கே போயிட்டு இந்த அமுதவாணனுடைய குடும்பத்தினர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. நீ குடிபோதையில செஞ்ச செயல்னால என்னுடைய பையனோட உயிரை போயிடுச்சுடா, உன்னோட குடும்பம் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க சாவு விட்டு வந்திருக்காங்க. இப்படி சாவு விட்டு வந்த மறுநாள் காலையிலே வந்து அவர் படுத்த படுக்கையிலே வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து தெரிய வந்திருக்குது. அப்பயே புரிஞ்சிருக்குங்க இந்த அமுதவாணனுடைய குடும்பத்தினருக்கு, தன்னுடைய பையனுடைய ஆன்மா தான் அந்த ஆளை வந்து யார் யாரு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்குது. அட்ரஸ் முகவரி எல்லாமே வந்து நம்ம நேரடியாக வீட்டுக்கு போய் சத்தம் போட்டு வந்த பிறகு அவருடைய உயிரையுமே எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பக்கத்து வீட்டுக்காரங்க கெஞ்சுறாங்களே அப்படின்றக்காக முடிவெடுத்து ஏற்கனவே அவங்க வந்து ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாங்க இல்லையா, அவங்க கிட்டே போய் தன்னுடைய பையனுடைய ஆன்மா வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டு இவங்களுடைய பையனுடைய ஆன்மா வந்து சுதந்திரமாக தாங்க விட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2002ஆம் காலகட்டத்தில் என்னுடைய பெரியப்பாவின் பையன் இறந்த பிறகு நடந்த நிகழ்வு தான் பிரதர் இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை வந்து என்னுடைய உறவுக்காரங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் நான் பர்மிஷன் வாங்கி தான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிக்கிறேன். அந்த சமயத்தில் என்னுடைய அம்மாவுடைய உடம்புலேயே வந்து என்னுடைய அண்ணனுடைய ஆன்மா வந்து இறக்குனது வந்து எனக்கே வந்து மிரளக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய கார்த்திகேயனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.